நேற்றைய தினத்திலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். மோசே ஆமேன் கொள்ளிவால் சர்வத்தை உருவாக்கி வைத்திருந்தாங்க. ஆமேன் கடித்த உடனே கொள்ளிவால் சர்ப்பம் கடித்ததோ அதே கம்பத்தில் கொள்ளிவால் சர்ப்பத்தை செய்து வைத்தது கண்டோன்னா அவங்க பார்த்தாங்க, சுகம் பெற்றாங்க. ஆமேன். அதே போல இன்றைக்கும் இந்த இயேசுவார் ஜெப வீட்டில் சத்தத்தை கேட்டு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த டிவி நிகழ்ச்சியை நோக்கி பார்க்கிறவங்கள முகத்தை பிரகாசிக்கும்படிக்கு இன்றைக்கு அரை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை வரப்போகிறது. அல்லேலூயா. என்ன இயேசுவார் ஜெப வீட்டில் இருந்து வருகிற தீர்க்க சத்தத்தை கேட்பதற்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ரெடியாக இருக்கிறீங்களா? ஆமாம். நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்க. விசுவாச மக்கள் எத்தனை பேர் இந்த செய்தியை பார்க்குறீங்க? எத்தனை பேர் எனக்கு புரோஜனமாக சொல்கிறீங்க? எல்லாம் உங்களே உங்கள் மனசுக்குள்ளே கேள்வி கேளுங்கள். இல்லை பாஸ்டர், ஆமாம் நீங்கள் பேசுவ காரியம் புரியவில்லைன்னு சொல்கிறீங்களா? எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய வசனத்தை தெளிவாக கேட்கிற பிள்ளைகளுக்கு, கண்ணீரோடு அந்த வசனத்தை வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு அது புரியும். வெளியே ஓட்டமாக வெளியே அரங்கமாக கேட்கிற நிறைவேற்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை புரியாது. பிள்ளைக்கு தேவ செய்தி கேட்கிற தெய்வ பிள்ளைகளை நீங்கள் உணருங்கள், உணர்வடையுங்கள். கர்த்தர்களை உயர்த்துவா. அனைவருக்கு பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேவை, ஆசீர்வாதக்கு தேவை, நன்மை தேவை. ஆமீன். கர்த்தர் மோசையை கொண்டு அழைத்து வரும்போது எத்தனை முறை மோசையை குறை சொன்னீர்கள். உங்கள் பெற்றோர் உங்களுக்கு பணிச்சை உங்களை வளர்க்கும் போது பெற்றோரை குறித்து எத்தனை முறை முறுமுறுத்தீர்கள். இதெல்லாம் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறையாக இருக்கிறது. இந்த குறைகள் நிவர்த்தி ஆகும்படிக்கு நீங்கள் இறக்கும் ஆமீன். நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கணும். ஆண்டவருடைய மன்னிங்கள் என்று சொல்லி ஆமீன் நாம் சொல்லும்போது கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எல்லாருக்குமே பாதத்தேனும் கூடுற காண வேணும். எல்லாரும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும். ஆனால் ஆண்டவராகத்தான் விரும்புகிறார். ஆனால் எப்படி வாழணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு படித்து வாசித்து கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம், அவங்களுக்கு தான் நன்மை, அவங்களுக்கு தான் விடுதலை, அவங்களுக்கு தான் ரட்சிப்பு. அதை நாம் மனுஷனோ நாம் அறியாது இருக்கிறோம். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய கிருபைக்குள்ள வாழும்படிக்கு கர்த்தருடைய இரக்கங்களை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மோசே ஆமீன் எத்தனை முறை நெருக்கப்பட்டான், எத்தனை முறை ஒடுக்கப்பட்டான். அவர் அந்த பிறந்து வாழ்ந்த நாளிலிருந்து அந்த மோசையோட நிலைமையை பார்த்தீங்களா? எத்தனையோ ஜனங்கள் அவனை தூசித்தும் அவனை கஷ்டப்படுத்தியும் அவன் துக்கப்படுத்தியும் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவதில்லை அவன் சோர்ந்து போகவில்லை. பாருங்க, கொள்ளிவால் சர்ப்பம் கடித்திருக்கிறது. தெய்வ கோபத்தின் நிமித்தம் தேவனுடைய ஒரு வழியை கூட ஆமீன் இந்த வழி சரியில்லை என்று முறுமுறுத்தார்கள். எவ்வளவு பொல்லாத ஜனம்! ஐயோ, இந்த வழி போனாலும் உன் காலில் கிடக்கிற பாதரட்சை பழைய காத்தாரே. ஜனங்கள் அதை கூட பார்க்க முடியவில்லை. தன் காலில் இருக்கிற பாதரட்சியாவது அவர்களை அதை கண்டார்களா? ஓ, நான் அன்றைக்கு போட்ட பாதரட்சை இன்றைக்கு வரைக்கும் பழமையாய் போகாதபடிக்கு பாதுகாக்கிறாரே கர்த்தர். அதை நினைத்து கூட பார்க்காதவர்களாக ஆண்டவர் என்னை இவ்வளவு தூரம் அவர் நடத்தி வந்தாரு, இவ்வளவு தூரம் வளர்த்தி எடுத்தாரு, இவ்வளவு தூரம் பேச வைத்தாரு, இவ்வளவு தூரம் நடத்தி வந்தாரு, இன்னும் நம்மை நடத்தாமல் இருப்பாரு. எத்தனையோ சிறை வாசம், எத்தனையோ தரித்திரம், எட்டு குடிப்பதற்கு கஞ்சி இல்லாத சூழ்நிலை,
சாப்பிடுவோம் புசிப்பதற்கு ஆகாரம் இல்லாத சூழ்நிலை. ஆகாரம் என்கிற ஆதரவுக்குள் ஆமீன் அளிக்கப்பட்ட போதிலும் கர்த்தர் அதை நேர்த்தியாக நமக்கு புசிக்க கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து வழிநடத்தை மறந்தவர்களாக எத்தனையோ முறை வேதனைப்படுத்த போதிலும் கர்த்தர் நம்மை மறக்காமல் நன்மை செய்த தேவமேன் தேவ பிள்ளையை நாம் எத்தனை முறை தூக்கப்படுத்தி இருக்கிறோம். இதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? நினைத்து பார்த்தால் உங்களுக்கு வேதனை உண்டோ? இங்க பார்த்தீங்களா, அந்த வழிய பெருசா நினைக்கிறாங்க. ஓடுகிற அந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொல்லிவாழ சர்ப்பம் ஏதாவது வந்துருச்சு, வலி மோசம் நினைச்சிட்டு முறுமுறுத்தாங்க. கர்த்தர் அவன் கொல்லிவாழ் 6வது சிரத்தை அவன் 21:6 படிக்கும்போது அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாழ் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததின் இஸ்ரவேலருக்குள் அநேகர் ஜனங்கள் செத்தார்கள். ஜனங்கள் மோசையிடத்தில் போய் செத்தோன்னா ஜனங்கள் எல்லாம் மோசையை தூக்கி படையெடுக்கிறாங்க. மீண்டும் அவனை போட்டு எவ்வளோ குறை சொல்லி அடிச்சு பிடிச்சி பேசிட்டு மீண்டும் இழப்பட கண்ட உடனே யாரை தேடி ஓடுறாங்க? அந்த மோசையை நோக்கி தான் ஓடுறாங்க. கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம். பார்த்தீங்களா, ஒரு உணர்வு தாங்க. அதுக்கப்புறம் அந்த கொல்லிவாழ சர்ப்பத்தை கடிச்ச போதுதான் சிலருக்கு உணர்வு வருது. சில இழப்பு வந்த பிறகுதான் உணர்வு வருகிறது. சில நன்மை தங்களை விட்டு போன பிறகுதான் சிலருக்கு உணர்வு அடைகிறார்கள். இந்த உலகத்தை இன்றைக்கு வைக்கப்படும் ஜனங்கள் ஆதி காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வைக்கப்பட்டது போலதான் இந்த காலத்தில் ஜனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சில நன்மைகள் கிடைக்கும் போது கிடைத்த நன்மைகளை சரியாக பாதுகாக்க முடியாதவர்களாக, நன்மை கொடுத்த தெய்வத்தை மறந்தவர்களாக, இன்றைக்கும் சிருஷ்டிகரை ஆமை மறந்தவர்களாக, சிருஷ்டியை தொழுது கொண்டு இருக்கிற நிமித்தமாக, தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை செய்து கொண்டு இருப்பது நிமித்தமாக தேசத்தில் பஞ்சங்களும் பசிகளும் நெருக்கங்களும் வியாதிகளும் கொள்ளை நோய்களும் பெருகி கொண்டு இருக்கிறது என்பதை காணாதபடிக்கு அந்த கொல்லிவாழ் சர்ப்பம் கடிக்கும் போது ஜனங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கிருபையின் காலம் இன்றைக்கு அதே போல கர்த்தராகிய ஆண்டவர் அநேக கொள்ள வியாதிகளை பூமிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இதற்காக பூமிக்கு கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். மனுஷனுடைய முரட்டாட்ட சுவாபம், கர்த்தருடைய வசனத்துக்கு அச்சமில்லை, வேத ரகசியங்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை, வசனங்களை சொல்வது ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஐஸ்வர்யங்களை தேடி ஓடுகிறார்கள், உலக பொருளை தேடி ஓடுகிறார்கள், பொருளை தேடி ஓடுகிறார்கள், தங்களுக்கு வேண்டிய பணங்களை தேடி ஓடுகிறார்களே தவிர ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலோ தேவனை ஆராதிப்பதிலோ அவர் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. எப்படியாவது கர்த்தர் எங்களுக்கு வியாதி விடுதலை தந்தால் போதும், வியாதியிலிருந்து ரட்சிப்பு வந்தால் போதும் ஓடுகளை தவிர இயேசுவின் வார்த்தையை கேட்டு அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும், அவருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி யாரும் நினைப்பதே கிடையாது. அதே போல் நடத்துகிறவர்களும் அவிதமாக தான் இந்த தேசத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது ஜனங்கள் அழிந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை, ஜனங்கள் நஷ்டப்பட்டு போனாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு பொண்ணோ பொருளோ ஆட்சி அந்தஸ்தோ அழிந்து போனால் எங்களுக்கு பரவாயில்லை, அவருடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போனாலும் எங்களுக்கு பரவாயில்லை. எங்க பாரம்பரியம், எங்களுக்கு கொடுத்த காரியங்கள் எங்களுக்கு இழந்து விடக்கூடாது. அதை காத்துக்கொள்வதில்தான் ஒவ்வொரு மனுஷனும் உறுதியாக இருக்கிறார்களே தவிர தங்களுடைய பிள்ளைகள் அழிந்து போகிறார்களே, பாவத்தில் மாண்டு கிடக்கிறார்களே, மாண்டு கிடக்கிற ஜனங்கள் ரட்சிப்பை வாங்கி கொடுக்க வேண்டுமே, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டுமே என்கிற எண்ணம் எந்த ஒரு மனுஷனுக்கும்
எந்த ஒரு மனுஷிக்கும் தென்படாதபடிக்கு தங்கள் வழிகளை விட்டு அப்புறமாய் போற நிமித்தம் அழிந்து போகிறார்கள். ஜனங்கள் அறியாது இருக்கிறார்கள். எப்படி? ஆமென். இன்றைக்கு அது நிமித்தமாக அன்னைக்கு தெய்வ பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, விசுவாசிகள் பாதிக்கப்படுறாங்க. தெய்வ பிள்ளைகளே, பிரிவினை கிடையாது, மார்க்க பேதம் கிடையாது. ஆமீன். தேவனி வக்கரவ சபரிமல வக்கரமலா. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பெரியவன் பழக்க ஜாதி மத இன வெறி ஒன்றும் கிடையாது. எல்லா மனுக்குல மக்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கண்ணீர் வடிக்கிற ஜனம், கஷ்டப்படுகிற ஜனம், ஒதுக்கப்பட்டு இருக்கிற ஜனம், தாழ்த்தப்பட்டு இருக்கிற ஜனம். ஆமி, இதுவே இஸ்ரவேல் ஜனம் என்று வேதம் சொல்கிறது. அதனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகமே இல்லை. முகத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு மறுதளிக்கிறார்கள். ஆண்டவருடைய முகத்தை பார்த்தவர்கள் பிரகாசித்தார்கள். அவருடைய முகம் பிரகாசமடைந்தது. கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசித்தது என்று வேதம் சொல்கிறது. அன்றைக்கு மோசே மூலமாக அந்த பொலிவால் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இன்றைக்கு மனுஷகுமாரனும் நமக்காக அளிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார். அங்கே ஒரு மனுஷகுமாரன் சிலுவையை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது போல, அப்ப எப்படி சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள் முக பிரகாசம் அடைந்தது? அதுதான் பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், கலக்கங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், தூஷணங்கள், இதை வெட்டலாமே எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சொத்து என்று நினைத்து கர்த்தர் கொடுத்த வழிகாட்டுதன்படி நடத்த நாம் ஒப்பு கொடுக்கும் போது அந்த இரட்சணத்தின் சந்தோஷத்தையும் அந்த இரட்சணத்தின் பரலோக சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆவின் கனிகளை ஜீவ ஆத்மாக ஆமீன் நமக்கு ஊதி கொடுத்து அந்த பிதாவாகி தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு நாம் நடந்து கொண்டு காத்து கொண்டு பரலோக சுதந்திரத்தை கொள்ள முடியும் என்றுதான் இந்த வேதம் தெளிவுபடுத்துகிறது. அப்ப பாலின் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள மோசே போவதற்காக வரும்போது எத்தனையோ உபத்திரவம். மோசே மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாதியா. அப்ப எத்தனை முறை அடிக்கிறாரு, எத்தனை முறை ஜனங்களால் வெறுக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளோ அவருக்கு கோபம் வந்திருக்கும். அந்த கோபத்தை போய் தான் அந்த மாதிரி தடியில் காட்டினார். காட்டு நிமித்தமாக அந்த கண்பனையை பேச வேண்டிய அவர் அடித்த நிமித்தமாக இன்றைக்கு அநேக நாட்கள் அவர் பாதத்தேடு ஓடுற காதானை சுதந்திரத்தை கொள்ள போவதுங்கிறது ஒரு நல்ல ஒரு மகிமையான சாபத்தையும் அந்த வாக்கியத்தையும் வாங்கி கொண்டு மீண்டும் ஜனங்களுக்காக நிற்கிறார். அது குறித்து அவர் கவலைப்படவில்லை. ஆகவேதான் கர்த்தர் ஆமேன் ஆண்டவராகிய கர்த்தர் மோசே எங்களுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று கர்த்தரே சாட்சி பகிரும்படிக்கு அந்த ஆமேன் மோசையை கர்த்தர் சொல்லும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்தார். ஒருவேளை நீங்கள் ஆமேன் நன்மையான காரியங்களை செய்து கொண்டும் தீமையான காரியங்களை செய்தீர்கள் என்று சொல்லி ஜனங்கள் துக்கப்படுத்தினார்களோ, ஜனங்கள் பாதப்படுத்தினார்களோ, அது நிமித்தமாக நான் நன்மையை செய்ய போவதே இல்லை, நான் என்னை மேன்மை காமேன் மேன்மையான காலத்தை ஜனங்களை பெற்றுக் கொடுப்பதும் இல்லை என்று சொல்லி ஒதுங்கி போகாதபடிக்கு இந்த வருஷத்தை வார்த்தையை கேட்கிற ஜனமே, நாம் ஆண்டவருக்காக ஆயத்தத்தோடு ஓடும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்ம பிள்ளைகளை உயர்த்துவார். அது மட்டுமல்ல, பாருங்க எவ்வளவு பெரிய சர்ப்பம் வஞ்சிக்கப்பட்ட போதும் அந்த சர்ப்பத்தை நிலைகூர்ந்து அவன் நிச்சயமாக கர்த்தர் உயர்த்தினது போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்துவார். அதே போல எவ்வளோ கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு பாதப்பட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அவர் எவ்வளோ மனுக்குள்ள மக்களுக்கு தன் ஜீவனையே கொடுத்து இழந்த போது அவருடைய முகத்தை தூக்கி பார்த்து பிரகாசமடைந்தது போல உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார்.
கண்ணீரோடு பாரத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் இந்த வசனத்தை ஒருக்காக கூட நீங்க வாசிக்கணும். யோவான் 3:14-15 வசனத்தை நீங்க நன்றாக வாசித்து அதை 2-5 நிமிடம் தியானித்து பார்க்க வேண்டும். வாசித்து பாருங்க. சர்ப்பமானது மோசையினால வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவர்கள் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பார்த்தீங்களா? கெட்டு போகாம. சர்ப்பம் முதல்ல உயர்த்தப்பட்டுச்சு. சர்ப்பம் முதல்ல உயர்த்தப்பட்டாயிற்றது. முதல்ல சாபமானது யாரு? ஆமை சர்ப்பம். அதான் ஏவன் அந்த பழத்தை வாங்கி புசித்துட்டு அவர் சொல்லவில்லையா? எப்படி சொன்னா? நல்லா கவனிங்க. எப்படி சொன்னா? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்ப ஆண்டவர் யாரை சபித்தார்? சர்ப்பம், நீ மண்ணை நக்கி நக்கி மண்ணுடைய சாவு எண்ணி. ஆமீன். அவங்க சவுட்டுவார், காலில் மிதிப்பேன், நீ அவங்க குடிகாலை கடிப்பாய்க்கிறதெல்லாம் அவங்க சாபத்தை போட்டு அதை அப்படியே விட்டுட்டாரு. அது ஒருவத்துக்கும் பிரச்சனை உண்டாக்குவேன், எதிரிகளை உண்டாக்குவேன்னு சொன்னார். நாசமடை செய்வாங்க போவீங்க என்று சாபத்தை விட்டார். ஆனால் சர்ப்பம் அந்த சாபத்தை எல்லாம் விட்டு இந்த இடத்துல சார்பத்துக்கு உட்படுத்த போது மோசே மூலமாக அந்த முதல் வழிகாட்டுதல் மூலமாக ரட்சிப்பை பூமிக்கு கொடுத்த வழிகாட்டுதல் மோசே மூலமாக அந்த வனாந்தரத்திலே இந்த கொடுவாள் சர்ப்பத்தை உயர்த்தினதை நாம் காண முடியும். இரண்டாவதாக அந்த 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். நித்திய ஜீவன் என்பது என்ன? நித்திய ஜீவன் என்றால் என்ன? ஒரு கேள்வி நீங்க கேட்டு பாருங்க. நித்திய ஜீவன் என்பது அழியாத ஒரு நன்மை, அழியாத ஒரு ஆசீர்வாதம் உண்டென்றால் கர்த்தருடைய ஆவிதான். அழிவில்லாத ஒரு நன்மை, அழிவில்லாத ஒரு ஜீவிதம் என்பது, நித்திய ஜீவன் என்பது ஒரு சொத்து. அந்த சொத்து என்ன தெரியுமா? அது கர்த்தருடையது. கர்த்தருடைய ஜீவன். ஒருத்தருக்குரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன? அதுதாங்க அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், 9 கனிகள். அதுதான் தான் உலகத்தில் நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதம். இந்த 9 கனி ஒரு மனுஷனுக்கு உண்டா? பல்லவராஜ் திறவுகள் என்று நம்ம கருதினால பார்த்தோம். பல்லவராஜ திறவுகளை உடவன் கொல்லப்பட்ட வார்த்தையின்படி முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த 9 கனியும் உங்களுக்குள்ள உண்டாயிருந்தால் பரிசுத்தாவோட அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. பரிசுத்தாவியின் அபிஷேகம் எங்க வந்துருச்சு? அது அந்த ஆதாமுக்குள்ளே வந்துருச்சு. அந்த ஆதாமைக்கு மண்ணிலிருந்து எடுத்த அந்த பலவீன மண்பண்டமாய் இருக்கிற இந்த மண்ணான மனுஷனை எடுத்து அவனுடைய நாசியின் சுவாசத்தை அந்த கர்த்தர் ஊறினான். அவன் ஜீவாத்மானான், அவன் ஜீவனை பெற்றுக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த ஜீவன் என்றால் என்ன? பரிசுத்தாவி. பரிசுத்தாவி என்ற ஆவி கனிகள் என்றால் என்ன? இந்த 9. இந்த 9 ஒரு மனுஷனுக்கு வந்திருந்தால் அவர் பரிசுத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இதுதான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அன்பு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது அன்புல ஆசீர்வாதம் இருக்கிறது. சமாதானம், சந்தோஷம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 கனியும் ஒரு மனிதனுக்குள், ஒரு மனுஷிக்குள் இருக்குமானால் உலகத்தில் சகல நன்மைகளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் இந்த நித்திய ஜீவன் உண்டு. இந்த நித்திய ஜீவனை பெற்றது முதல்ல ஆதாம், இரண்டாவது ஏவாள். நித்திய ஜீவன் எப்படி மாறுச்சு? ஆமென்.
மனுஷன் என்று பெயரிட்டது கர்த்தர். யார? ஆதாம. ஆதாம் தான் எல்லாத்துக்குமே பெயரிட்டான். ஆனால் ஆதாமுக்கு பெயரிட்டது மட்டும் புருஷர்களுக்கு பெயரிட்ட நிமித்தம் கர்த்தர் பெயரிட்டிருக்கிறார். ஆமென். நன்றாய் கவனிங்கள். புருஷர்களுக்கு தான் கர்த்தர் பெயரிட்டிருக்கிறார். புருஷர்கள் தாம் எல்லாவற்றிற்கும் எடுத்து பெயரிட்டிருக்கிறார்கள். ஆமென். புருஷனும் மனுஷனும், மனுஷன்தான் புருஷியானா, மனுஷிதான் புருஷியானா, மனைவி ஆனா. அவன் நல்லா கவனிங்க. அப்போ மனுஷனை அவன் நல்லா இருப்பது, சரியா இருப்பது நல்லவேலை என்று கண்டு அவன் கற்று அந்த ஆதாமுடைய விழா எலும்புல இருந்து அவனை தூங்க வச்சு ஒரு ஏவாளை எடுக்கிறாரு. அந்த ஏவாள் தான் மனைவி, துணைவி, துணையாள். அப்ப அவள்கிட்ட அவன் இப்ப யாருக்கு அவள் எப்படி இருக்கிறாள்? இவனுடைய சரீரத்துக்கு சரீரமாயும் இவனுடைய ஜீவனுக்கு ஜீவனமாயும். அவன் துணைவியா இருக்கிற எப்போது சரியானவள் எப்படி இருக்கணும்? அவன் தன்னுடைய புருஷனுக்காக ஜெபிக்கிறவளா இருக்கணும், ஜெபத்தில் தாங்களா இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வேதம் தெளிவுபடுத்துகிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஒரு சத்தியம் அங்கே இருக்கு. கருத்தினாலாம் உங்கள்கிட்ட கேட்டது எனக்கு தெரியாது. உண்மையில பிறவீன போன்றேன்னு சொன்ன போனா யாரு? புருஷன் தான் மண்ணில் எடுக்கப்பட்டுவேன். ஆனா மனைவி ஏவாள் தான் யாரு? அவன் யாரு? ஆமென். புருஷனுக்கு எலும்புல எடுக்கப்பட்டுவா. தைரியமும் திடனும் கனமும் பலமும் அதிகமா இருக்கிற மனைவி தான் பிறவீன பாண்டோம். ஆனா அப்பத்துல பவுல் சுவிசேஷ போய்கிற சொல்லும் போது சரியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினா உண்மைதான். ஏன் பலவீன பண்றான்னா அவன் வஞ்சிக்கப்பட்டுவான். அதனாலதான் சரியானவள் பலவீன பாண்டமானான். புருஷன் ஏன் பெருள்ள பாண்டமானான்? அவன் ஜீவ சுவாசத்தை பரிசுத்தால் அபிஷேகம் முதல்ல பெற்றுக் கொண்டுவே யாரு? இந்த ஆதாம். ஆனா இந்த ஏவாள் இரண்டாவதாக பெற்றுக் கொண்டா பரிசுத்தால் யாருக்கு? அவனுக்கு விழா எலும்பில் எடுக்கப்பட்டவள். ஆகவேதான் அவன் மனுஷி என்று ஆன நிமித்தம் இவள் அவளுடைய ஜீவனுக்குள் வந்தது. ஆகவேதான் இவளை பலவீன பண்பாண்டம் என்று சொல்லுகிறோம். உண்மையிலே பார்த்தால் பலவீன பண்பாண்டம் மனுஷன்தான். மனைவி நல்ல திரகாத்திரமானவள், பலன் உள்ளவள் என்றுதான் வேதத்தில் ரகசியம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு கணவன் நிற்பதற்கு காரணம் என்ன? பலன் உள்ளவளாக நிற்க காரணம் என்ன என்றால் அவனுடைய ஆவி கற்றல் டைரக்டா வந்தது. ஆனால் இது நிமித்தம் ஏமா இன்றைக்கு பலவீனம் பண்றாங்க நிற்கிறாட காரணம் இதனாலதான். ஆனா இது ஏவாள் தான் அதிக பலன் உள்ளவா. அது அவன் ஏவஞ்சிக்கப்பட்டிருக்கான்னா முதல்ல சாபத்தை வாங்கினது ஏவாள். அவன் தான் ஆவியை பெற்றுவன். இவன் தான் சர்ப்பத்துக்கு வார்த்தை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு மோசைக்கு ஆதாமுக்கு பழத்தை கனியை புசிக்க வாங்கி கொடுத்த நிமித்தம் சாபத்துக்கு ஆக்கப்பட்டார், பலவீனன் ஆனார். அதனால முதலாக இந்த சர்ப்பம் சாபத்துக்கு உட்பட்டது. சாபம் இந்த இடத்துல மோசையினால் உயர்த்தப்படுகிறது. இரண்டாவதாக தெய்வ பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு தொடர்ந்ததா? இல்லை. மோசே நியாயப்பிரமாணத்தை மோசே மூலம் கொடுக்கப்பட்டாலும், மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டாலும், மோசே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொள்வதற்காக கொடுமுடி அங்கு போய் நிற்கும் போது அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கு நம்ம நிறைய செய்தி மூலம் நான் கேட்டிருக்கிறோம். ஆகவேதான் நான் அந்த இதெல்லாம் முடித்து நான் இந்த பக்கத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறேன். எத்தனையோ ஆர்வம்னு எதெல்லாம் உருவாக்கி கொடுத்து கண்டுக்குட்டியை உருவாக்கி கொடுத்து அவருடைய வாழ்க்கையில நஷ்டப்பட்டு போய் ஆமீன் எல்லாம் இழந்து போன போதிலும் தெய்வ பிள்ளைகளே, ஜனங்களை உள்ளுடையார்களாக
பலவீன பண்பாட்டுகளாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் விடுதலை கொடுக்கிறவர். ஆமீன். நம்மை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமீன். அல்லேலூயா. உபாகமம் 34 அதிகாரம் 1 வாசியுங்கள். பின்பு மோசே மோவாபின் மேலான எரிகோவுக்கு எதிரான நோவா மலையில் இருக்கும் பிஸ்காவில் கொடுமுடியில் ஏறினார். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஆமீன் தான் மற்றும் உள்ள கிளையாத் தேசம் அனைத்தையும் 2 வாசிங்க நப்தினி தேசம் அனைத்தையும் எப்ராயிம் மனாசே என்பவரின் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூத தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவான் வரைக்கும் உள்ள பேரிச்சமரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரியோவின் பள்ளத்தாக்கிய சமமான பூமியை காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கு ஆணையிட்டு, தேசம் இதுதான், இதை உன் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவனிடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். 5 வாசிக்கும் போது, அப்படியே கர்த்தரின் தாசனாகி மோசே மோவாப் தேசமான அவ்விடத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். ஆமென். அல்லேலூயா. 6 மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் மரிக்கிறான். தேவப்பிள்ளைகளே, அவன் காரணத்தேன்னு ஒரு காரணம் கண்டுவிட்டான். அவனை ஆண்டு உள்ளபடி அவர் காட்டி கொடுக்கிறார். பாரு எப்படி இருக்கு செழிப்பா, எல்லா ஆசையும் எப்படி இருக்கு மோசே, எல்லாம் பாரு என்று சொல்லி, நான் சொல்றது உன் தகப்பனுக்கு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபு கட்டளையிட்ட அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசம் இதோ இருக்கிறது. ஒவ்வொரு எல்லையாக ஒருவர் பட்டணமாக அவர் அந்த கொடுமுடி நின்று கொண்டு மலையில் நின்று கொண்டு காட்டி கொடுக்கிறார். இதெல்லாம் உன் ஜனத்துக்குரியது, நீ வழிநடத்தி வந்த ஜனத்துக்குரியது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, அன்னைக்கு கர்த்தர் சொன்னால் ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பதில்லை. ஆவியான ஒரு வார்த்தையை பேசினால் அது உனக்கு செய்யாமல் இருப்பதில்லை. அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தாழ்மையோடு பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இருக்கும்போது பாடுகள் வரும், வத்திரம் வரும், நெருக்கம் வரும், பிரச்சனை வரும். வரும்போது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வழியை விட்டு மாறாதபடிக்கு தைரியத்தோடு பலத்தோடு ஆரோக்கியம் நிற்கும் போது விதமான நன்மைகளை விதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், சாதிக்க முடியும். ஒருவருடைய காலும் கையும் விழுந்து கிடக்கிற இனி என்னால் என்ன சாதிக்க முடியும்? இல்லை, கர்த்தர் எழுப்ப முடியுங்கிற விசுவாசத்தோடு உன்னை கொடுத்திருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பெரிய காரியமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, ஏமே நான் ஞானம் இல்லாதவன், நான் அறிவில்லாதவன், நான் பணபலம் இல்லாதவன், இல்லை தைரியபலம் இல்லாதவன், இல்லை படிப்பு ஞானம் குறைந்தவன் என்று ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் பார்க்கிற தெய்வம் அல்ல. என் தெய்வம் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய எடுக்கும்படி கர்த்தருக்கு நிச்சயம். ஆமென். தேவ பிள்ளைகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், இதை கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும்? அவருக்கு சரீரத்தில் இருக்கிற குறை ஒரு விஷயம் அல்ல. அவன் சரீரத்தில் இருக்கிற ஒரு ஊனம் பெருசு கிடையாது. அவன் இல்லை, என்னுடைய தோற்றம் அவருக்கு பெருசு கிடையாது. தோற்றத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் சேனைகளை வைப்பதற்கு தாவீதுங்கிற மனுஷன் லாயக்கில்லாதவன் அல்ல. கர்த்தருடைய பார்வைக்கு அவன் விலையேற பெற்றவனாய் இருப்பதை காரணம் அவன் கர்த்தரை துதிக்கிறவன், அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவன், கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவன். ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படிக்காக தாவீது கண்டெடுக்கப்பட்டான். என்னை கேட்கிற பிள்ளையே,
இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் முன்பதாக இதை காணும் முன்பதாக அவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆய்க்கிற பரலோக தகப்பன் ஆமேன் அவர் சொல்வதை செய்யாமல் இருப்பாரோ? உன்னை அழைத்த கர்த்தர் உனக்கு வேண்டிய காரியத்தை, உனக்கு வேண்டிய நன்மையான காரியத்தை உனக்கு செய்யாமல் இருப்பாரோ என்பதை நீ கண்டுகொள்ள வேண்டும். இன்றைக்கு நீ ஒரு துக்கத்தோடு இருக்கலாம், நீ பாரத்தோடு இருக்கலாம், நீ கண்ணீரோடு இருக்கலாம். கண்ணீரை துடைத்துக்கொள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நாளைய தினத்திலும் இந்த வசனத்துக்காக வார்த்தையை காத்திரு. இந்த மோசேக்கு நெருக்கம் வந்த போதிலும் ஆமீன் இவ்வளவு துக்கம் வந்த போதிலும் முதலாவதாக அந்த தேசத்தை காண்பித்து கொடுத்தது மோசேக்கு. ஒருவேளை அந்த மோசே அந்த இடத்துக்குள் போக முடியாமல் போனாலும் அவர் என் வீட்டில் என்றும் உண்மையுள்ளவன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் இந்த உலகத்து அந்த சராசரிகளில் எல்லாவற்றையும் மேன்மைய நன்மையில் ஆசீர்வாதத்தை ராஜ்ய திறவுகளை கருத்தில் வைத்தவராக பிதாவாய் தேவனுடைய வருஷத்தில் உட்காரும்படிக்குள்ள அதிகாரத்தை அந்த மோசே பெற்றுக் கொண்டார். அவன் தேவ பிள்ளைகளை அவர் பக்கத்திலே வைத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். தேவப்பட அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே மோசையை கர்த்த சாட்சி கொண்டது போல மோசையின் வீட்டை எங்கு முண்டு போடுவோம் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு செய்வார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை சொத்திருக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் இப்போது கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்கிறாங்க. வேதவசனம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி கண்ணீரோடு விதைக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு, கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வசனத்துக்கும் விளக்கங்களை கொடுத்து நீர் மகிமைப்படுத்தும்படிக்கு இவர்கள் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடந்து பலவீனமானதை வல்லுள்ளதாய் எண்ணி பலவீனத்தை பட்டதை அவை எல்லாவற்றையும் மறந்து விடுதலையோடு சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணத்தக்கதாக கொடுத்த நன்மைகளை கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு முறுமுறுக்காதபடிக்கு எரிச்சல் அடக்காதபடிக்கு ஜீவனம் பண்ணத்தக்கதாக நல்ல ஒரு சமாதான சந்தோஷத்தை கொடுத்து கொஞ்சம் உள்ளவன் மேல் உள்ளவனை அநேகத்தின் அதிபதி உண்மை உள்ளவன் மேல் அநேகத்தின் அதிபதியாக்குவன் என்று சொன்ன வாக்கியத்த வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகள் உயர்த்தி நிறைத்தும். ஒருவேளை ஜெபிக்கிற குறைவுள்ளவர்கள், துதிக்கிறதை குறைவுள்ளவர்கள், வேதம் வாசிக்கிற குறைவுள்ளவர்கள், உம்மை தேடுகிற குறைவுள்ளவர்கள் எல்லா குறைகளையும் வாக்கி நல்ல நன்மையான அறுவடையை இந்த ஆண்டில் காணு. பல ராஜ்யத்தின் திறவுகளை பெற்றுக்கொண்டாய். பல ராஜ்யத்துக்குள் வாசம் பண்ண என் அன்பு பரலோக தகப்பன் பாலும் தேனும் என்ற காணனை முழுசை காண்பித்த கற்று அன்று இயேசு கிறிஸ்து ஜீவன தெய்வம் என்பதை காணும்படிக்கு எங்களுக்கு கிருபை கொடுத்து அந்த கானான் தேசத்தில் பிரவேசிக்க பண்ணி எங்களை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கிருபைக்குள்ளவை நன்மையாக நிரப்பும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனது தெய்வ பிள்ளைகளை நாளை தினத்திலும் பார்ப்போம். இந்த மோசையோட மரணம் எப்படி அமைகிறது, ஆவியானவர் என்னெல்லாம் பேசுகிறார் என்பதை குறித்து தொடர்போடு கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஈஸ்வராக. ஆமென்.